வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். அட்டகாசமான டிஃபரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முட்டை குழம்பு 2-3 ஸ்டைலில் வைக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 6 அல்லது 7 முட்டையை அவருக்கு கடாயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் அரைக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 4 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 மூடி தேங்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் சேர்த்து வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா தூளும் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி கெட்டியாக வந்த உடனே பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து ஒவ்வொன்றா லைட்டாக மேல் பக்கத்தில் கீறி விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை குழம்புல முட்டை போடுறப்ப உப்பு காரம் நல்லா ஏறி முட்டை டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி முட்டையை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வித்தியாசமாக முட்டையை 2ஆக கட் பண்ணி இப்படி நீட்டாக வாக்கில் இது மாதிரியும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படி வேணால் சேர்க்கலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசுமாக குழம்புல முக்கி எடுக்கிறப்ப முட்டை சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது சாதத்துக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.